Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஒரு ஹெல்தியான இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ பட்டை வந்து ஒரே ஒரு பட்டை நல்லா வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் 1/2 ஸ்பூன் பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுவும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கற்பூரவள்ளி இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 லீவ்ஸ் எடுத்திருக்கேன். துளசி லீஃப் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் செடி இல்லைன்னா பூவெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கஷாயம்காகன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இஞ்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் மஞ்சத்தூளும் நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 50% வந்து கம்மியாயிடணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் சூப்பராக பாயில் ஆகிட்டுருக்கு. இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கிச்சன் ஃபுல்லாக இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த வைரஸ்லேருந்து. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ஆவது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கஷாயம் மாதிரி குடிங்க. நல்லா வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ 50% அது ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு இது பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப கசக்காது இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம். பாருங்கள் இது ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுடலாம். இது அப்படியே விட்டுட்டு பிறகு நீங்கள் லெமன் வந்து நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹனியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹனி ஆட் பண்ணல, லெமன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா 2 கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் வந்து ஃப்ளேவர் வந்து லெமன்து தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்தி ஆப்ஷன் கூட. ஸோ பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது போட்டுடலாம். பாருங்கள் நான் ஸ்மால் சைஸ் கப் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கப் எடுத்துக்கோங்க. இல்லைனா டம்ளர் இருக்குன்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்தியான ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் 1 டைம் ஆவது டெய்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் இன்னொரு ட்ரிங்க் வந்து போட்டிருக்கேன். அந்த ட்ரிங்க்கோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். பாதாம் மில்க் சொல்லி, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching.